பணியில் பல சாதனைகளை புரிந்து வரும் ஜாய் யூனிவர்சிட்டியில் கம்ப்யூட்டேஷனல் இன்டெலிஜென்ஸ், இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் போன்ற பல கோர்ஸ்களுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. ஈரான் அணு ஆயுதம் தயாரித்து வருவதற்கான எந்த ஆதாரமும் இல்லை என்று ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் தெரிவித்துள்ளார். சர்வதேச ஊடகம் ஒன்றிற்கு அவர் அளித்துள்ள பேட்டியில், ஈரான் அணு ஆயுதம் தயாரிப்பதற்கான எந்த ஆதாரத்தையும் இதுவரை ரஷ்யா மற்றும் சர்வதேச அணு ஆயுத முகமை பெறவில்லை என்று தெரிவித்தார். ஈரானுக்கு அதன் வளர்ச்சி பயனுக்கான அணுசக்தி திட்டங்களை உருவாக்க உரிமை உண்டு என்றும் அதற்கு ரஷ்யா ஆதரவு தர தயாராக இருப்பதாகவும் அவர் கூறினார். செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் பொருளாதார மாநாட்டில் ஈரான் இஸ்ரேல் மோதலை முடிவுக்கு கொண்டுவர இரு தரப்புகளுடனும் யோசனைகள் பகிரப்படும் என்று புட்டின் தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் ஈரான் இடையே போர் பதற்றம் நிலவுவதால் அந்நாடுகளில் வசிக்கும் தமிழர்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இஸ்ரேல், ஈரான் ஆகிய நாடுகளில் தங்கியுள்ள தமிழர்களின் விவரங்களை பெற்று அவர்களுக்கு தேவைப்படும் உதவிகளை வழங்குமாறு அயலக தமிழர் நலன் மறுவாழ்வுத்துறைக்கு உத்தரவிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். ஈரானில் இருந்து இந்திய வெளியுறவுத்துறை மூலமாக இந்தியர்கள் தாயகம் திரும்ப தொடங்கியுள்ள நிலையில் தமிழர்களை கண்டறிந்து அவர்களை தமிழ்நாட்டிற்கு பாதுகாப்பாக அழைத்து வரும் பணி முடுக்கிவிடப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். ஈரானின் நிலைமை தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு தமிழர்களுக்கு தேவைப்படும் உதவிகளை செய்ய தமிழ்நாடு அரசு தயார் நிலையில் உள்ளது என்றும் அதற்காக டெல்லியில் உள்ள தமிழ்நாடு இல்லத்தில் 24 மணி நேரமும் இயங்கும் கட்டுப்பாட்டு அறை திறக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அது மட்டுமன்றி சென்னையில் உள்ள தமிழ்நாடு அரசின் அயலக தமிழர் நலன் மற்றும் மறுவாழ்வுத்துறை ஆணையரகத்தை கட்டணமில்லா உதவி எண்கள் மூலம் தொடர்பு கொள்ளலாம் என்றும் முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கல்வி பணியில் பல சாதனைகளை புரிந்து வரும் ஜாய் யூனிவர்சிட்டியில் கம்ப்யூட்டேஷனல் இன்டெலிஜென்ஸ், இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் போன்ற பல கோர்ஸ்களுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது.